பாலியல் புகார் வழக்கில் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் வீடியோ வெளியானது முதல் பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டது வரை என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் நேயர்களே. நாட்டையே உலுக்கிய கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதியின் முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் விவகாரம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை ஒட்டி இந்த வழக்கு விவகாரம் கடந்து வந்த பாதையை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த டிசம்பர் 8, 2023 அப்போதைய உள்ளூர் பாஜக தலைவர்களில் ஒருவராக இருந்த தேவராஜே கவுடா என்பவர் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் மற்றும் மாநில தலைவர் BY விஜயேந்திரா உள்ளிட்டோருக்கு பிரஜ்வல் ரேவண்ணா சம்பந்தப்பட்ட 2976 பாலியல் வீடியோக்கள் அடங்கிய பென்டிரைவ் பத்தி விளக்கி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். காங்கிரஸ் ஏற்கனவே அந்த பென்டிரைவை அவங்க வசம் வச்சிருக்கிறதாவும் அவர் கட்சியை எச்சரிச்சிருந்தார். இதனால கூட்டணியில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்பொழுது அந்த வட்டாரத்தில் இருந்திருக்கு. இந்த நிலையில தான் தேர்தலுக்கான கூட்டணி மதச்சார்பற்ற ஜனதா தளத்தோடு பாஜகவுக்கு தொடர்ந்த நிலையில ஏப்ரல் 19 தேர்தல் நெருங்கப்பட்ட ஒரு தருணத்தில் பொது இடங்கள்ல ஹசன், மாண்டியா மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட மாவட்டங்களின் அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட கிராமப்புற பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்கள்ல பாலியல் வீடியோக்கள், பிரஜ்வல் ரேவண்ணா சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அடங்கிய பென் டிரைவுகள் ஆயிரக்கணக்கான அளவில் வீசப்பட்டிருந்தன. பாலியல் வீடியோக்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் வைரலாகி தேவகவுடா குடும்பத்துக்கு பெருத்த அவமானத்தை ஈட்டி தந்தது. கூட்டணியில் இருந்த பாஜகவுக்கும் அது ஒரு தலைவலியை கொடுத்தது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து ஏப்ரல் 24ஆம் தேதி கர்நாடக ராஜ்ய மகிழா தௌர்ஜன்ய விரோதி வேதிக்கை உள்ளிட்ட பெண்கள் அமைப்புகள், அவங்களுடைய மன்றங்கள் எல்லாம் இந்த வீடியோக்கள் பற்றி மாநில மகளிர் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதோட ஏப்ரல் 25ஆம் தேதி இதை பற்றி விசாரிக்க, இந்த விவகாரத்தை பற்றி முழுமையான தகவல்களை வெளிக்கொணர சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க கோரி மாநில மகளிர் ஆணையம் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் DGP அலோக் மோகனுக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. தொடர்ந்து ஏப்ரல் 26ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா தன்னுடைய வாக்கை பதிவு செஞ்சாரு. அன்னைக்கு தான் எலெக்ஷன் தேதியும் கூட. இந்த நிலையில் எலெக்ஷன் நாள் அன்னைக்கே தங்களுடைய வேட்பாளர் பற்றி சம்பந்தம் இல்லாத பென்டிரைவுகள், புகைப்படங்கள்லாம் வெளியாகி கட்சிக்கு அவமானத்தை தேடி தரும் விதமாக எதிர்க்கட்சியினர் நடந்து கொள்கிறார்கள்னு பிரஜ்வலோட கட்சியைச் சேர்ந்த ஒரு நபரே போலீசில் புகார் கொடுக்க, அதன் மீது முழு மீடியா வெளிச்சமும் பாய்ந்தது, குட்டு வெளிவந்தது. இந்த நிலையில இது தொடர்பான கேள்விகளை பிரஜ்வல் ரேவண்ணா கிட்ட முன்வைத்த போது இந்த குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார். ஆனா அன்னைக்கு இரவே அவர் ரகசியமாக நாட்டை விட்டு வெளியேறி ஜெர்மனி நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார், தன்னுடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி. இந்த நிலையில ஏப்ரல் 27ஆம் தேதி கர்நாடக முதல்வர் சித்தராமையா சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பதா அறிவிச்சு பிரஜ்வலோட இந்த வீடியோ இடையே இருக்கக்கூடிய தொடர்பை அவரும் உறுதிப்படுத்தி இருந்தார். தொடர்ந்து ஏப்ரல் 28ஆம் தேதி பிரஜ்வல் வீட்டு பணிப்பெண் மற்றும் அவருடைய மகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு எதிராக சிறப்பு விசாரணை குழு முதல் FIR பதிவு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 30ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்யுமாறு கர்நாடக DGP கிட்ட தேசிய மகளிர் ஆணையம் வலியுறுத்தியது. அதே நாளில் பெரும் அழுத்தத்திற்கு பிறகு மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து பிரஜ்வல் ரேவண்ணாவை இடைநீக்கம் செய்து அறிவிப்பு வெளியானது. தொடர்ந்து மே 1, 2024 பிரஜ்வல் சமூக ஊடக தளமான X தளத்தில் தோன்றி உண்மை வெல்லும்னு ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 7 நாள்ல விசாரணை நிறுவனங்கள் முன்னாடி நான் ஆஜராவேன் அப்படின்னு அவகாசம் கோரியிருந்தாரு. தொடர்ந்து மே 2ஆம் தேதி பிரஜ்வலுடைய இந்த சிறப்பு பாஸ்போர்ட், அதாவது இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அரசுல முக்கிய இடங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், வீசா இல்லாம அவங்க எந்த நாட்டுக்கும் போகலாம், அந்த பாஸ்போர்ட்டை ரத்து செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அதே நாள்ல பிரஜ்வலுக்கு எதிராக JDS பெண் ஊழியர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிரான 2வது FIR-ம் பதிவு செய்யப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் பிரஜ்வல் ரேவண்ணா தன்னோட அலுவலகத்தில் வச்சு பல முறை தன்னை பாலியல் பலாத்காரம் செஞ்சதா குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிரஜ்வல் இந்த செயலை படமாக்கியதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வச்சிருந்தார். ஸோ அவர் மீதான அக்யூசேஷன்ஸ் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து மே 4, 2024 இந்த பாலியல் வீடியோவால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தாக்கல் செய்த கடத்தல் வழக்கில்
கடத்தப்பட்ட பெண்ணை சிறப்பு புலனாய்வு குழு கண்டுபிடிச்சு மீட்டாங்க. அதன் பிறகு இந்த கடத்தல் சம்பந்தமாக பிரஜ்வலுடைய தந்தையும் மாஜத கட்சியுடைய எம்எல்ஏவுமான HD ரேவண்ணா கைது செய்யப்பட்டார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒரு உதவி எண்ணையும் தொடங்குச்சு. அதனை தொடர்ந்து மே 8ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, பிரஜ்வலுடைய பண்ணை வீட்டில் முன்னாள் பணிப்பெண் ஒருவர், அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஒருத்தங்க கொடுத்த புகாரில் 3வது FIR பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மே 13ஆம் தேதி பிரஜ்வலுடைய தந்தை HD ரேவண்ணா ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதே நாளில் முன்னாள் முதல்வர் HD குமாரசாமி என்ன பண்ணார், பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா திரும்பி சிறப்பு புலனாய்வு குழு முன்னாடி ஆஜராகுமாறு பகிரங்கமாகவே கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் மே 23ஆம் தேதி முன்னாள் பிரதமர் தேவேகவுடா பிரஜ்வலுக்கு ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதியிருந்தார். அதில் இந்தியா திரும்புமாறு தன்னுடைய கடுமையான எச்சரிக்கையையும் அதில் பதிவு செஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம்னு தேவேகவுடா அதில் சொல்லியிருந்தார். அதே நாளில் பிரஜ்வலுடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும், அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் சித்தராமையா 2வது கடிதத்தையும் எழுதினார். இதனைத் தொடர்ந்து மே 27ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்லியிருந்தார்னா, மே 31ஆம் தேதி அன்னைக்கு காலை 10 மணிக்கு அதிகாரிகள் முன் ஆஜராகி அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பதாக அறிவிக்கும் அந்த வீடியோவில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தான் மே 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் கைதான பின்பும் கூட அவர் மீதான புகார் தொடர்ந்ததையும் நம்மால் பார்க்க முடிஞ்சது. ஜூன் 25, 2024 சைபர் கிரைம் மூலமா பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக இன்னொரு பெண்ணும் புகார் அளித்த நிலையில 4ஆம் FIRம் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.